மிக விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அனைத்து கட்சிகளும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டி.ஆர். பாலு எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பிப்ரவரி 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திமுக காங்கிரஸ் இடையே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை அடுத்த வாரத்தில் நடத்த இரண்டு கட்சிகளும் திட்டமிட்டுள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் வரை கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் உள்ள வான்புல்புரா பகுதியில் சட்டவிரோதமாக மதராசா கட்டப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த கட்டிடத்தை நகராட்சி அதிகாரிகள் இடிக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் கட்டிடங்களை இடிப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் அதிகாரிகள் இடிக்கும் பணியை தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அப்போது அங்கு போலீஸ் வாகனங்களுக்கும் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் தீ வைத்துள்ளது. இந்த வன்முறையில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உத்தரகாண்டின் ஹல்த்வானி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அதிகாலை 4 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் 115 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்ததால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அடிக்கடி தொடர்ச்சியாக நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்தில் 30க்கும் மேற்பட்ட செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன. அதில் கிரின்டாவிக் நகரில் உள்ள எரிமலை திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது அந்த எரிமலையிலிருந்து விண்ணை முட்டும் அளவிற்கு தீப்பிழம்புகள் வெளியேறின. இது சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருப்பு குழம்புகளாக ஓடியது. இதற்கிடையே அந்த பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தால் மக்கள் சிறிது நேரம் பதற்றமடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.